அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஸ்ஸலாம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி முஸ்தஃபா வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபி குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் வ கல்லிம் அலைஹி. அல்லாஹுடைய பேரருள் கிருபை கருணை அல்லாஹ் நம்மை இந்த இரவிலே அவனை வணங்கவும் அவனை பற்றி பேசவும் அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுத்தானா அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அரஃபாவுடைய இரவு, நாளைக்கு அரஃபா நோன்பு. இந்த 10 தினங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புனிதமான இரவு என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி பெருநாள் வரைக்கும் உள்ள அந்த 10 தினங்கள் இருக்கு பாருங்க, அது புனிதமான இரவு. மக்கா உள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுல் இஸ்லாமை சொல்வதற்கு முன்னாடியே ஒரு 4 மாதங்களை அந்த மக்காவாசிகள் மதிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. மக்காவாசிகள் 4 மாதங்களை மதித்தார்கள். அதுல ஒண்ணு இந்த துல்ஹஜ்ஜாவுடைய மாசம், மதிக்கப்படக்கூடிய மாசம். அதாவது அந்த மாசத்துல அவர்கள் சண்டை சச்சரவு செய்ய மாட்டாங்க. போர் செய்யறதா இருந்தா கூட இந்த 4 மாசத்துல செய்ய மாட்டாங்க. துல்ஹஜ்ஜா அது மாதிரி ஒரு சில மாதங்கள் அவங்க வச்சிருந்தாங்க. அதுல ஒண்ணு துல்ஹஜ்ஜா. அந்த மாசத்துல பாவங்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா குற்றம் குறைகள்லாம் செய்யாம ரொம்ப பரிசுத்தமா இருப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு துல்ஹஜ்ஜாவுடைய 10 நாள் என்று சொன்னாங்க பெருமானார். ரமதானுடைய மாதம், அது மதிக்கப்படக்கூடிய மாதம். துல்ஹஜ்ஜாவுடைய அந்த 10 நாள் நபி அவர்கள் தொடர்ந்து நோன்பு வைத்த தினங்கள்னு சொல்றோம் பாருங்க, ஐயாமுல் பீல்னு சொல்லுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயாமுல் பீல் எனக்கூடிய அந்த மாதத்துக்கு கடைசி 3 நாள் நபி அவர்கள் தொடர்ந்து 3 நாள் நோன்பு வைப்பாங்க. ரமலானுக்கு பிறகு அந்த 3 நாட்களுக்கு மேல ஒரு மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்தார்கள்னு சொன்னா அது இந்த துல்ஹஜ்ஜாவுடைய மாசம் தான் சொல்றாங்க. துல்ஹஜ்ஜால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 1 to 9 நாட்கள், பெருநாளுடைய நாள் அன்று வரைக்கும் 9 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையில நோன்பு வைப்பாங்க. ஆனா தொடர்ந்து நோன்பு வைப்பது இந்த 3 நாள், இந்த 9 நாட்கள் தான். நபி அவர்களுடைய மனைவி துணைவியார் அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயாமுல் பீலுடைய அந்த 3 நாட்கள் நோன்பு தொடர்ச்சியாக வைச்சாங்க. ரமலானுடைய மாசத்தை 1 மாசம் தொடர்ச்சியா நோன்பு வச்சாங்க. அதுக்கு பிறகு முக்கியத்துவம் கொடுத்தது இந்த துல்ஹஜ்ஜாவுடைய நோன்புக்கு தான். அப்ப நீங்க கேட்கலாம், அப்போ அது பேர் என்ன, 6 நோன்பு பெருநாள்னு சொல்லுவோம் பாரு, 6 நோன்பு வைப்பாங்க. ரமலானுக்கு பிறகு ஒரு 6 நோன்பு. அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறார்கள். ஆனா அது தொடர்படியாக செய்ததில்லைன்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்படியாக செய்த நோன்புனா இந்த 3 நோன்பு தான் சொல்றாங்க. ரமலானுடைய நோன்பு, துல்ஹஜ்ஜாவுடைய நோன்பு, ஐயாமுல் பீலுடைய நோன்பு. இதுதான் பெருமானார் தொடர்படியாக செஞ்சிருக்கிறாங்க ரிவாயத்தில். அந்த ஹதீஸு தனியார் ரிவாயத்துல 6 நோன்பு வைத்தார்கள் என்பது. நபி அவர்களுடைய அந்த தொடர் நோன்பு இருக்கு பாருங்க, அது வைக்க கூடாது என்று தடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர் நோன்பு தொடர்ச்சியாக நீங்க வருஷம் ஃபுல்லா அப்படியே நோன்பு வைக்கிறது, அது மாதிரி வைக்கக்கூடாது. திடீர்னு ஒரு 10 நாளைக்கு நான் நோன்பு வைக்க போறேன் அப்படின்னு வேற மாதங்கள்ல 5 நாள் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நீங்க வைக்காதீங்க அப்படின்னு நபி அவர்கள் தடுத்து இருக்கிறாங்க. ஆனா ஐயாமுல் பீலுடைய மாதத்துடைய இறுதியில் அது 3 நாள் நோன்பு வைக்கிறாங்க பாருங்க, அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறாங்க. 3 நாள் தொடர்ந்து நோன்பு வச்சிருக்கிறாங்க. பெருமானாருடைய அந்த நோன்புடைய நிலைன்னு சொல்லும்போது நபி அவர்கள் நோன்பு திறக்காமலே நோன்பு வச்சிருக்கிறாங்க. அது எப்படி சொன்னா தொடர் நோன்புன்னு சொல்றது. இது தொடர் நோன்புன்றது தொடர்ச்சியாக மறுநாள் நோன்பு வைக்கிறது. நபி அவர்களுடைய நோன்பு சில சமயங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, அவர்கள் சாப்பிடாமலே தொடர்ச்சியாகவும் நோன்பு வைத்திருக்கிறார்கள்.
அந்த நோன்பு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் காசானது, அது எல்லாருக்கும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஃப்தாரும் செய்யவில்லை, சஹரும் செய்யவில்லை, அப்படியே தொடர்ந்து நோன்பு இருந்து கொண்டே இருந்தார்கள். அதை பார்த்து சஹாபாக்கள் சிலர் அது மாதிரி நோன்பு வச்சாங்க. நம்மளும் வச்சிடலாமே, நபி அவர்கள் செஞ்சதை நம்மளும் செய்யணுமே அப்படின்றதுக்காக வேண்டி இஃப்தாரும் செய்யாம சஹரும் செய்யாம சஹாபாக்களும் நோன்பு வச்சாங்க. அதாவது ஒரு நாள் சஹர் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஃப்தார் வரும்போது நோன்பு திறக்கலை, தொடர் நோன்பு, சஹரும் செய்யலை, மறுநாள் நோன்பு. இப்படியா 2 நாள் போச்சு. 3வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்குள்ள வராங்க. அங்க ஒருத்தர் அப்படி செவுத்த பிடிச்சிட்டே நிற்கிறாரு, இந்த பக்கம் ஒருத்தர் செவுரை ஒட்டி நிற்கிறார். எல்லாரும் பள்ளி மாதிரி செவுத்துக்கு முன்ன பக்கத்துலேயே நிற்கிறாங்க. நபி அவர்கள் கேட்டாங்க, என்னாச்சு உங்களுக்குலாம், ஏன் திடீர்னு இப்படி செவுத்த பிடிச்சிட்டே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெருமானாட்ட சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்கள் தொடர்ந்தும் போய்ப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். தொடர்ச்சியாக சஹரும் செய்யாமல் இஃப்தாரும் செய்யாமல் தொடர்ச்சியாக நீங்கள் நோன்பு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டோம். நாமளும் அந்த நோன்பு வைக்கணுன்றதுக்காக வேண்டி நாங்கள் நோன்பு வச்சிருக்கிறோம். இஃப்தாரும் செய்யாமல் சஹரும் செய்யாமல் நோன்பு வச்சிருக்கிறோம். இது 3வது நாள். ஆனால் எங்களால் நிற்க முடியல, கண்ணெல்லாம் இருட்டுது, ரொம்ப பலகீனமாக இருக்குது, அதனால செவுத்த பிடிச்சிட்டு நிற்கிறோம் யாரை சொல்லலான்னு சொன்னாங்க. அப்போ நபியவர்கள் அதை தடுத்தார்கள். அப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை போன்று உங்களில் யார் இருக்கிறான்னு கேட்டாங்க. என்ன போல உங்கள யார் இருக்கா என்ன மாதிரி நோன்பு வைக்கிறதுக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்தார்கள். அதுக்கு பிறகு சஹாபாக்கள் அந்த மாதிரி நோன்பு வைக்கிறது இல்லை. நபி அவர்கள் அவர்களுக்கு மட்டும் ஹாஸ் என்பதை அவர்கள் உணர்த்தினார்கள். பெருமானார் அது நபிக்கு மட்டும்தான் ஹாஸ், அந்த மாதிரி நோன்பு எந்த நபிமார்களும் முன்னாடி வச்சதாக சரித்திரத்துல ஹதீஸுகள்ல கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் உரியது. செய்தி என்னன்னா, நபியவர்களை நம் போன்று சொல்றார்கள் நபியவர்களை சில பேர், அவர்களுக்கு முகமது ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க, என்ன போல உங்களை யார் இருக்கான்னு கேட்டாங்க. என்ன போல யாரும் உங்களை கிடையாதுன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபித்து இருக்கிறார்கள். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள். பெருமானார் நம்மோடு நம்மை விட்டும் அவர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய ஹதீஸுகள், நிறைய ஹதீஸுகள் இருக்கு. இன்னொரு ஹதீஸு பெருமானார் சொல்றாங்க, ஹுபிப இளைய துனியாக்கும், அந்த ஹதீஸ்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை தனியாக்குகிறார்கள் மற்ற எல்லாரையுமே. ஹுபிப இளைய துனியாக்கும், என் பக்கம் இறைவனால் உவப்பாக்கப்பட்டது, பிரியமாக்கப்பட்டது உங்களுடைய துனியாவில் என்று சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய துனியாவில் எனக்கு பிரியமாக்கப்பட்டது அத்தீபு வல் மர்ஆ குர்ரத்து அயுனி பிஸ்ஸலா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். உங்களுடைய துனியால அல்லாஹ் எனக்கு விருப்பமாக்கி இருக்கிறான், பிரியமாக்கி இருக்கிறான். அது என்னது? 3 விஷயம் சொன்னாங்க. தீபுனா நறுமணம், அதுக்கு பிறகு அல் மர்ஆ மனைவி, குர்ரத்து அயுனி பிஸ்ஸலான்னு நாங்கள் பெருமானார் தொழுகை எனக்கு அல்லாஹ் கண் குளிர்ச்சி ஆக்கினான் என்று சொல்லுகிறான். உங்க துனியான்ட்டாங்க. அப்ப நபியுடைய துனியா எது, நம்முடைய துனியா எது? பெருமானாருக்கு தனி துனியாக இருக்கிறது, நாம தனி துனியாவில் வாழ்றோம். நம்முடைய துனியா வேறு, அவர்களுடைய துனியா வேறு. அதாவது உதாரணம் சொல்லுவேன், பசங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க, 14 வயசு 15 வயசு பசங்க காலையிலேருந்து நிற்கிறான். லீவ் நாள்னு வச்சுங்களேன், காலையில் கிரிக்கெட் விளையாட போனால் அதோட 12 11 மணி வரைக்கும் கிரிக்கெட் விளையாடுறான். வெயிலும் தெரிய மாட்டேங்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது, மழையும் தெரிய மாட்டேங்குது. அவங்களுடைய முழு கவனமும் அதில் தான், அதை என்ஜாய் பண்ணணும். ரேஷன் கடைக்கு போயிட்டு வாடானா அங்கே போய் நிற்கணுமேன்றான். 4 பேர் நிற்பாங்க, நான் நின்று வாங்கணுமே, அதே என்னால் முடியாது. அதையும் வலிக்குது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்க போகிறோம், அது நமக்கு கஷ்டமா தெரியுது. மணிக்கணக்கில் நிற்கிறோம் வெயில்ல, அது கஷ்டமா தெரியவே இல்லை. காரணம் என்ன? அவருடைய துனியா வேற, நம்ம துனியா வேற. அவங்க துனியா வேற, நம்ம துனியா வேற. நான் தான் சொல்லுவேன், எங்க கலீஃபாவுடைய பேரன் விளையாடிக்கிட்டு இருந்தான், சின்ன பையன், இந்த மாதிரி பையன் 5 வயசு 6 வயசு பசங்க.
4-5 பேர் சேர்ந்து விளையாடி இருக்கான். மேலே போகிறான், கீழே இறங்குறான், மேலே போகிறான். 10 தடவை மேலே போய் கீழே இறங்கிட்டு வந்துட்டான். 10-20 தடவை விளையாடிட்டு இருக்கான். ஓடி பிடிச்சி விளையாடுறான். திடீர்னு எல்லாம் ஓடுறான் மேலே, திரும்ப எல்லாம் கீழே ஓடி வரான், ஓடி பிடிச்சி விளையாடுறான். ஹாலில் சோஃபா போட்டிருக்கு. டயர்டானானோ வந்து உட்காந்துட்டானுங்க எல்லாம். உட்காந்து மூச்சு வாங்கிட்டு பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறான். அப்போ அவங்க சொன்னாங்க, மேலே ஒரு ரூமில் கண்ணாடி மறந்து வச்சிட்டேன், புக்கு படிக்கலான்னு பார்த்தா கண்ணாடி இல்லை, மேலே ரூமில் இருக்கடா டேபிள் மேலே எடுத்துட்டு வாடான்னு சொன்னாங்க. என்னால் முடியாது, கால் வலிக்கும்ன்றான். வேலை செஞ்சா கால் வலிக்கும் அப்படின்னா, டேய் 10 தடவை மேலே போனேன் இறங்கினேன், ஒரு தடவை தானே மேலே போகிறேன், எடுத்துட்டு வாடான்னா. நான் வந்து விளையாடுறேன், அப்போ எனக்கு கால் வலிக்காது. நீ வேலை சொல்ற, நீ வேலை சொன்னா கால் வலிக்கும்ன்றான். அப்போ அவனுடைய மைண்ட் எப்படி இருக்கு பாருங்க. நான் விளையாடுறேன்ற எண்ணத்தோட விளையாடும் போது எனக்கு கால் வலிக்காதான். ஆனா இவன் நான் வேலை செய்ய போறேன், போய் மேலே போயிட்டு கண்ணாடி எடுத்துட்டு வரணுமே, அது ஒரு வேலை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கால் வலிக்கும்ன்றான். புரியுதுங்களா? அவன் ரொம்ப அறிவாளித்தனமா தான் பேசுறான். மென்டல் தான் மெயின், பிசிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. மென்டலா ஃபிட்டா இருந்தீங்கன்னா பிசிக்கலா ஈஸியா ஃபிட் ஆயிடலாம். அவன் தான் சொல்றான், நான் விளையாடும் போது எனக்கு அது தெரியவே தெரியாது, கால் வலியெல்லாம் தெரியாது. ஆனா வேலைன்னு செஞ்சா என் கால் வலிக்கும்ன்றான். அவன் வேற துனியால வாழ்றான் பாருங்க, அவனுடைய துனியாவே வேற. அந்த மாதிரி இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கே குழந்தைகளுக்கு ஒரு துனியா இருக்குது, என்ன டீனேஜ் பசங்களுக்கு ஒரு துனியா இருக்குது. சம்பாதிக்கிற வயசுல உள்ள 25-30 வயசு உள்ள குழந்தை குட்டியெல்லாம் பெற்ற பிறகு நம்ம எப்படி சம்பாதிக்கணும், ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து பொருள் ஈட்டி என் பிள்ளைங்களை நல்ல நிலையில கொண்டு வந்துட முடியாதா என்று தாயும் தந்தையும் சம்பாதிக்க ஓடுறான் பாருங்க. அவன் ஒரு உலகத்துல வாழ்றான். வயோதிகர்கள்னு சொல்றோம் பாருங்க, அவங்க ஒரு உலகத்துல வாழ்றாங்க. நாமளே பலதரப்பட்ட உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனா எல்லாமே ஒரே இடத்துல தானே இருக்கிறோம், எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கிறோம். ஆனா நம்முடைய உலகம் வேறு, நம்முடைய நோக்கம் வேறு, நம்முடைய சிந்தனை வேறு, எல்லாமே வேற வேற, ஒரே மாதிரி கிடையாது. வாலிபனுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு கிடையாது. அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய சிறுவனுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை வாலிபனுக்கு கிடையாது. வயோதிகர்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை வாலிபருக்கு கிடையாது. அதை கடந்துதான் அவனும் வந்திருக்கிறான். ஆனா அவனுடைய சிந்தனை வேற. டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாரு, தாப்பான கூட்டு போயிட்டு வந்தான். இந்த மாத்திரை இதுக்கு, இந்த மாத்திரை இதுக்குன்னு சொல்லி 2-3 மாத்திரை கொடுத்துருக்கிறாரு. பாப்பாட்ட சொன்னா, காலையில இது போடணும், நைட்டு இது போடணும், சரிங்களா? சொல்லி கொடுத்தான். மதியம் இது போடணும்னு திரும்ப கேட்கிறாரு. இப்ப எது காலையில சொன்னேன், எது நைட்டு சொன்னேன், திரும்ப சொல்லி கொடுப்பான். புரியுதுங்களா? கொஞ்ச நேரத்துல மறந்து போயிடுறாரு. இப்ப நீ சொன்னிய 2வது மஞ்சள் கலர் என்ன மஞ்சள் மாத்திரை வந்து எப்போ காலையில போட சொன்னியா நைட்டு போட சொன்னியான்றாரு. இப்பதானே படிச்சு சொன்னேன், திரும்ப சொல்லி கொடுக்குறான். 3வது தடவை ஆயிடுச்சா, அதுக்கு பிறகு கேட்கிறாரு. அவன் டென்ஷன் ஆயிட்டான். நீ ஒன்றும் போட வேணாம், நீ சும்மா விடு, நான் பாத்துக்கிறேன், அந்த டைமுக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு டென்ஷனா கத்துறான். அவர் என்ன சொன்னாரு, சரிப்பா என்ன பண்றது, வயசாயிடுச்சுப்பா அதனால மறக்குது, அந்த ஒரு டைரி ஒன்று இருக்கு மேல, கொஞ்சம் எடுத்து கொடுப்பா அப்படின்னு பரண மேல ஒரு பெட்டியில ஒரு டைரி வச்சுக்கிறாரு. அதை எடுத்து படிக்க சொல்றாரு. படிச்சா அதுல காக்கான்னு போட்டிருக்கு. காக்கா காக்கா காக்கான்னு கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை போட்டிருக்கு. இந்த பக்கம் திருப்புனா ஃபேன் 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 100 தடவை போட்டு, பூனை 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 100 தடவை போட்டு. அது மாதிரி எத்தனை தடவை, 100, 150, 70, 60 நிறைய எல்லாம் வெறும் லெட்டர்ஸ் தான் திரும்ப 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 எழுதி வச்சிருக்குது. அவன் 2-3 தடவை என்ன எல்லாம் அதான் எழுதி இருக்குது, என்ன நீ யாரு எதுக்கு இது படிக்க சொல்றேன்ப்பான் டென்ஷனாவே. இல்லப்பா நீ சின்ன வயசுல நான் காக்காவை காட்டி தான் காக்கான்னு நீ திரும்ப என்னன்னு கேட்ட, 100 தடவை எழுதியிருக்கல, 100 தடவை நீ கேட்ட, அதை தான் நான் 100 தடவை எழுதி வச்சுக்கிறேன். பூனையை பார்த்து என்னன்னு கேட்டேன், நான் 70 தடவை பூனைன்னு சொன்னேன், திரும்ப திரும்ப கேட்டே இருந்த 70 தடவை சொன்னேன், அதுதான் எழுதி வச்சிருக்கேன். பாருங்க, அந்த சமயத்துல ஃபேனை பார்த்து என்னன்னு கேட்டேன், நான் ஃபேன்னு சொன்னேன், அதையும் எத்தனை தடவை கேட்டியோ அத்தனை தடவை நான் எழுதி வச்சிருக்கேன். அப்போ தகப்பன் கிட்ட அந்த குழந்தைங்க கேட்கும்போது அவர்கள் மீது உள்ள பிரியத்தின் காரணமாக சொல்வதற்கு சடவு படுறதில்லை தகப்பன்.
ஆனா அதே வயோதிகமாகிவிட்ட பிறகு பிள்ளைகள் 3 தடவை மேல கேட்டா சடவுப்படுறான். ஏன்னா அவன் நம் மீது வைத்திருக்கும் பிரியம் வேறு, நாம் அவன் மீது வைத்திருந்த பிரியம் வேறு. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அல்லாஹ் ஃபசில் செய்யணும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயோதிகத்தில் நீங்கள் தாயையோ தந்தையோ பெற்றுக்கொண்டால், வயோதிகமான தாய் தந்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்கள்கிட்ட அல்லாஹ் சொர்க்கத்தை கையில கொடுத்துட்டான்னு. சொர்க்கத்தை மட்டும் கொடுக்கல, அல்லாஹ் நரகத்தையும் கையில கொடுத்துட்டான். வயோதிகமான தாய் தந்தையரை ஒருத்தர் பெற்றுக்கொண்டால் ரெண்டையும் உன் கையில கொடுத்துட்டான். நீ எதை எடுக்க போற? சொர்க்கத்தை எடுக்க போறியா, நரகத்தை எடுக்க போறியா? அது உன்னுடைய செயல்ல தான் இருக்குதுன்னு பெருமானார். உன்னுடைய செயல்ல தான் இருக்குது. நீ அந்த தாய் தந்தையருடைய அவர்களுக்கு ஹிதுமத் செய்து பணிவிடை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான். நீ அந்த தாய் தந்தையரை மீது சடவுபட்டு அவர்களை கேவலப்படுத்தினால், அவர்களை திட்டுன, அவர்களுடைய மனதை நோகடித்தால் உனக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுப்பான் அப்படின்னா. பாருங்க, நரக சொர்க்கம் எங்க இருக்குது? தாய் கிட்ட தான் இருக்கு, தாய் தந்தை கிட்ட தான் இருக்கு. அவர்களை திருப்திப்படுத்தினால் அல்லாஹ் சொர்க்கம் கொடுப்பான். அவர்களை நீங்கள் மனதை வேதனைப்படுத்தினால் அல்லாஹ் நரகத்தை கொடுப்பான். அதனால சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் ஃபசில் செய்யணும். அப்ப நம்முடைய நோக்கம் இந்த ரமலான், இந்த துல்ஹஜ்ஜுடைய மாசத்தின் அமல்கள், இதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கிறது. ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லோரும் தாய் தந்தையரோடு ஒரு காலம் இருந்துச்சு, அது பல்கலைக்கழகமாக வாழ்ந்தார்கள். ஒரு வீடுன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல 10 பிள்ளை பெற்றாங்க, குறைஞ்சது 5ஆவது இருக்கும், 5 பிள்ளைங்களாவது இருப்பாங்க. அவர்களுக்கு திருமணமாக அங்கே தான் வாழ்ந்தாங்க. பெரிய வீடுகள், பெரிய பெரிய வீடு, ஒரே வீட்டில் தான் வாழ்ந்தாங்க. சின்ன சின்ன அறையா இருக்கும், ஒவ்வொரு அறையில ஒரு குடும்பம் இருக்கும், ஒவ்வொரு அறையில ஒரு குடும்பம் இருக்கும். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்த காலம் அது போயிடுச்சு. இன்னைக்கு தனிமையை விரும்புறான், இன்னைக்கு தனிமையை விரும்புறாரு. அதனால பிளாட் சிஸ்டம் வந்துருச்சு. வெளியே வந்தா யாரு இருக்கா யாரு இல்லை அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஒரு வீட்டு உள்ள போனா எல்லா கதவும் மூடி 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 இருக்கும். ஒரு பிளாட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம் வச்சுங்களேன், இந்த பக்கம் ஒரு டோர் இருக்கும், அந்த பக்கம் ஒரு டோர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு டோர் இருக்கும். 3 டோரும் மூடியே தான் இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் போனாலும் அதே மாதிரி 3 டோர் இருக்கும், இல்லை 4 டோர் இருக்கும், மூடியே இருக்கும். தேர்ட் ஃப்ளோரு, ஃபிஃப்த் ஃப்ளோர், 6th ஃப்ளோர் வச்சுக்கலாம். நிறைய பேர் இப்பெல்லாம் நிறைய 15 ஃப்ளோர் வரைக்கும் கட்டுறான். செய்தியில் ஒரு பெரிய கூட்டமே வாழுது. ஆனா யாரையும் பார்த்துக்க மாட்டாங்க. அவர் வீடு மூடியே இருக்கும், இவர் வீடு மூடியே இருக்கும். எதிர் வீடு தான். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அண்டை வீட்டுக்காரர்னாங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்னு சொல்றோம் பாருங்க, அந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல நாம ஒரு ஹவுஸ்ல இருக்கோம். அவர் பக்கத்து வீட்டுக்காரர், இந்த பக்கத்துல வீட்டுக்காரர், இந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாங்க. அது 40 வீடு வரைக்கும் போகுதுன்றாங்க. 40 வீடு வரைக்கும் அண்டை வீட்டுக்காரன்றாங்க. நம்ம அவ்வளவு தூரம் போக தேவையில்லை. ஒரு 4 வீட்டுக்கு போங்களேன், அண்டை வீட்டுக்காரரா நீங்க பாருங்க. நல்ல உணவு நீங்கள் சமைத்தால், நம்ம வீட்டுல பிரியாணி சமைச்சோம்னா இந்த பக்கம் 4 வீட்டு கொடுக்கணும், இந்த பக்கம் 4 வீட்டாவது கொடுக்கணும். யார் அது மாதிரி கொடுக்குறான்? இப்ப அவங்களுக்கும் சேர்த்து சமைக்கணும்னா என்ன ஆகுறது? புரியுதுங்களா? வாரம் பிரியாணி போடுறான். ஞாயிற்றுக்கிழமையான பிரியாணி, சில வீட்டுல வெள்ளிக்கிழமையான பிரியாணி, வாரம் கொடுக்க சொன்னா எங்க போறதுன்றான். அதனால மக்களுடைய மனம் சுருங்கி விட்டது. அந்த காலத்துல கொடுத்தாங்க. விருந்தோம்பல் சாதாரண விஷயம் அல்ல. விருந்தோம்பல் என்பது இப்போ அப்படியே சப்ஜெக்ட் மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹுபிப இலைய துனியாக்கும், உங்களுடைய துனியாவில் எனக்கு விருப்பமானதுன்ட்டாங்க பெருமானார். உங்க துனியால எனக்கு விருப்பமானதுன்னாங்க. அப்போ உங்க துனியா வேற, என் துனியா வேறன்னு தெரியுது பாருங்க. நபி அவர்கள் இருந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதால், நம்ம தொழுகை வேற, அவங்க தொழுகை வேற. உங்க தொழுகையில நான் தொழுகிறேன்றான். உங்க துனியால ஹுபிப இலைய துனியாக்கும், உங்களுடைய துனியாவில் எனக்கு உவப்பாக்கப்பட்டது, விருப்பமாக்கப்பட்டது. அத்தீபு ஒல் மரா, மனைவி, புறத்து ஐனி விஸ்ஸலா, தொழுகையிலே கண் குளிர்ச்சி அல்லாஹ் வச்சிருக்கிறான். உங்க துனியால உள்ள தொழுகைன்ட்டாங்க. முகமது ரசூலுல்லாஹ் துனியா வேற. அவர்கள் துனியால தீபும் கிடையாது,
நல்ல விளங்கிக்கங்க. அவருடைய துனியால நறுமணம் கிடையாது. உங்க துனியால தான் நறுமணம் இருக்கு. அவங்க துனியால நறுமணம் இருக்கா, அது எப்படிப்பட்டது அது தெரியாது நமக்கு. உங்க துனியால தான் மனைவி, என் துனியாவுல மனைவி கிடையாதுன்றாங்க பெருமானார். உங்க துனியால தொழுக, என் துனியாவுடைய தொழுகை வேற, அவங்களுடைய துனியாவுடைய வேற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். புறத்தானி பிசலான்னு சொன்னாங்களே உங்க துனியாவில் உள்ள தொழுகை, அந்த தொழுகை பெருமானார் தொழுது கொண்டிருக்கும் போது நரகத்தையும் சுவனத்தையும் அல்லாஹ் எனக்கு முன்னாடி வந்துட்டு போகுதுன்றாங்க பெருமானார். நபி தக்பீர் கட்டி நின்னா சொர்க்கமும் நரகமும் என் முன்னாடி வந்துட்டு போகுதுன்றாங்க நபி அவர்கள். அந்த காட்சிகளை நான் பார்க்கிறேன்றாங்க பெருமானார். ஒரு தடவை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரியான வெயில் காலம், கடுமையான வெயில் காலம். நபி அந்த வெயிலுடைய வேகாலம், நபி அவர்கள் பயன் செஞ்சுட்டு இருக்காங்க, வேகாலம் தாங்க முடியல, ஆஹான்றாங்க. இப்படி கொதிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்குது, வேர்த்து 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 ஊத்துது பெருமானார். அப்படியே ஆன்றாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு தண்ணீர் பெருமானார் மீது பட்டுச்சு. தண்ணி பட்டுச்சு மேல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. இப்ப அவங்க சொல்றாங்க நபி கிட்ட, யா ரசூலல்லாஹ் என் மீது ஒரு தண்ணீர் பட்டுச்சுன்றாங்க. தண்ணீர் தெளிச்சிச்சு. அந்த தண்ணீர் என் மீது பட்டவுடன் வெயில், அதாவது வெக்கையே நான் உணரல. இப்ப சில்லுன்னு இருக்குது எனக்கு. ஏசி, அதாவது பனி உலகத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ, ஏசியில இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க மேல கூட பட்டுச்சுன்னு கேட்கிறாங்க. என்னுடைய வேகாலத்தின் காரணமாக, என்னுடைய வெயிலுடைய அந்த உஷ்ணத்தின் காரணமாக நான் ரொம்ப அவதிப்பட்டதை பார்த்து அல்லாஹ் சொர்க்கத்துடைய தண்ணீரை என் மீது தெளிக்க சொன்னான், ஊத்த சொன்னான். யார்கிட்ட? ஹூர்லீன்கள்கிட்ட. அந்த ஹூர்லீன்கள் என் மீது என்ன தண்ணி ஊத்துனாங்க. சுவனத்துடைய தண்ணீர் என் மீது மட்டும்தான் பட்டுதுன்னு நான் பார்த்தேன். ஏன்னா அல்லாஹ் எனக்கு தான் ஊத்த சொன்னான். அது எப்படி உங்க மேல பட்டுச்சுன்னு கேட்கிறாங்க முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க என் மீதும் அது தெளித்ததுன்றாங்க. ஒருத்தர் மேல ஊத்துனா பக்கத்துல இருக்கவங்க மேல தெறிக்க தானே செய்யும். அப்படி தெரிச்சிச்சின்னு வச்சா மற்ற சஹாபாக்கள் மேல தெரிக்கல. மற்ற சஹாபாக்களும் பக்கத்துல தான் இருந்தாங்க. அந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது பர்சக்னு சொல்லுது, வேறொரு உலகம், இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விஷயம் அல்ல இது. நபி அவர்கள் ஒரே நேரத்தில் ஆலமே ஷஹாதத் எனக்கூடிய எந்த உலகத்திலும் இருக்கிறார்கள், மறைவான உலகத்திலும் முகமது ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. பெருமானார் மறைவான உலகத்திலையும் இருக்கிறாங்க. சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் என் கண்ணில் என் முன்னாடி நிக்குதுன்றாங்களே, அப்ப எந்த உலகம் அது? இப்ப சொர்க்கத்துடைய தண்ணீர் அவர்கள் மீது ஊற்றப்பட்டது, அது எந்த உலகம் அது? அப்போ அவங்களுக்கு எல்லாமே அல்லாஹு தாலா அவர்கள் வாழக்கூடிய உலகமே வேறு. செய்தி என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மீது ஊற்றப்பட்ட தண்ணி உங்கள் மீது எப்படி வந்ததுன்னு கேட்கிறாங்க. சான்ஸ் இல்லை. அல்லாஹ் எனக்கு மட்டும் கொடுத்த பாக்கியம் அது, அது எப்படி உங்கள் மேல வந்துச்சுன்னு கேட்கிறாங்க. அப்பதான் அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, கேட்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டார்கள். என்ன விளங்கிட்டாங்க? அஸ்ஸஹாபத்து முஅஸ்ஸிரா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்திலே தன்னை அழித்து வாழக்கூடியவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. நபியுடைய காதல்ல தன்னை அழித்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் வாழக்கூடியவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் நாயகம் எழுந்து போனார்கள். மஜ்லிஸ்ல இருந்தாங்க, ஏதோ ஒரு தகாசா, அதுக்காண்டி பெருமானாட்ட கேட்டு வெளியே போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நடமாடும் மையத்தை பார்க்கதான் தான் அபூபக்கரை பாருங்கள் என்று சொன்னார்கள் ரலியல்லாஹு தஆலா. காரணம், தான் ஹயாத் உடையவர் என்ற எண்ணத்தில் வாழ்பவர் அல்ல அபூபக்கர். தான் மையத் என்ற உணர்விலேயே வாழக்கூடியவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. இறைவனுடைய ஹயாத்தில் வாழக்கூடியவர்கள் என்று காட்டினார்கள். அப்போ முகமது ரசூலுல்லாஹ்வுடைய சொஹபத்திலே மூழ்கியதின் காரணமாக வந்தது அந்த ஒரு பெரிய உயர்வான அந்தஸ்து. அதனால்தான் நாமும் சொஹபத்து தான் நம்மை மாற்றும். அதனால்தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொஹபத்தில் இருந்த சத்திய சஹாபாக்கள், அவர்கள் அடைந்த அந்தஸ்தை எவரும் அடைய முடியாது. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களிலே ஏற்றத்தாழ்வு இருக்குது, அது வேற விஷயம். எல்லோரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவாக மாறிவிட முடியாது.
எல்லோரும் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக ஆகிவிட முடியாது. உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தனித்துவம் வாய்ந்த அந்தஸ்து இருக்கிறது. அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களை போன்று யாரும் வந்துவிட முடியாது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கினார்கள். அந்த அந்தஸ்து எப்படி கிடைத்தது? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு கிடைத்தது. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதலின் காரணமாக கிடைத்தது. அதனால்தான் ஈமான்னு சொன்னாலே முஹப்பத்து தான் சொல்லும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைய மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ஒவ்வொரு சஹாபியும் அந்த நிலையில் இருந்தவர்கள் தான். அதனால்தான் போருக்கு வாங்கன்னு கூப்பிட்டவன தன்னுடைய உயிரையும் பார்க்காமல் வந்தார்கள். ஒரு சஹாபி ரசூல், அவர் இறந்து விட்டார். ஹன்லலா நினைக்கிறேன், தக்ரீபன் பேர் மறக்கிறேன். ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா திருமணமாகி அன்றுதான் திருமணம் ஆனது. மறுநாள் பகலிலே ஃபஜ்ர் கூட ஆரம்பிக்கல. ஏன்னா அதாவது போர் பிரகடனம் ஏற்பட்டது. உடனே போர் கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ அவர்கள் போரிலே ஷஹீதாகி விட்டார்கள். போர்ல ஷஹீதா போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இரவிலே குளிக்க கூட நேரம் இல்லை, போருக்கு வந்துட்டாங்க. மனைவியோடு இருந்தாங்க, குளிக்க கூட நேரம் இல்லை, போர் கூப்பிட்டவன வந்துட்டாங்க. அவர்கள் இப்போது ஷஹீதாகி விட்டார்கள். ஜுனுபாலியான நிலையில் ஷஹீதாகிட்டாங்க. அவர்களை மலக்குகள் குளிப்பாட்டுவதை நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய தலையிலே தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. சஹாபாக்கெல்லாம் பார்க்கறாங்க, யார சொல்லலாம் குளிச்சா மாதிரி இவருடைய தலையிலே தண்ணீர் சொட்டுதே. அப்பதான் நபி சொல்றாங்க, ஜுனுபாலியான நிலையிலே போர் பிரகடனம் செய்யப்பட்ட உடனே எனக்காக உயிரை விட்டவர் அந்த சஹாபி. திருமணமாகி வேலைக்கே போவதுக்கு யோசிக்கிறான். திருமணமாகி ஒரு இரவு தான் தங்கினார்கள் மனைவியோடு. மறுநாள் உயிரை விட வந்து விட்டார்கள். உயிரையும் விட்டுட்டாங்க. சுவனத்துடைய தண்ணீரை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களை குளிப்பாட்டினான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால்தான் அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்தை யாரும் வந்துட முடியாது. சஹாபிகள் அவர்களுடைய அந்தஸ்தை யாருமே அடைந்து விட முடியாது. எவ்வளவு பெரிய மகாமில் இருந்தாலும் சரி, கௌசுடைய மக்காம், குத்துபுடைய மக்காம்னு சொல்லுவாங்க, எந்த மக்காமில் இருந்தாலும் சரி அடைய முடியாது. சரி, அல்லாஹ் ஃபஸல் செய்யணும். நமக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிந்தான் இந்த சில்சிலாவுடைய தொடர்புன்னு சொல்லுவோம். வலிமார்கள், இறைநேசர்கள், நபிமார்கள் எந்த வாழ்வை வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்வுடைய ஒரு தொடர்பை அல்லாஹ் நமக்கு உண்டாக்கி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள் சஹாபாக்கள், காதலித்தார்கள். ஏன்னா பல பிரிவு இருக்கு. தஃப்தரிகு உம்மத்தி அலா ஸலாஸத்தன் வ ஸபஈன மில்லத்தன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தி 73 கூட்டமாக பிரியும். லை எதுகுலல் மின்க லை எதுகுலல் ஜன்னத்து மின்கும் மின் உம்மத்தியும் வாஹிதா. அந்த 73 கூட்டத்துல ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போவோம்னாங்க. 73 கூட்டமும் என் உம்மத்து தான். 73 கூட்டமும் என் உம்மத்து தான். அதுல ஒரே ஒரு கூட்டம் தான் சோனம் செல்வார்கள். யாரு? மா அன அலைஹி வா சஹாபி, நானும் எனது தோழர்களும் எந்த வழியில் செல்கிறோமோ. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அன அலைஹியோடு நிறுத்தி இருந்தால், நான் எந்த வழியில் செல்கிறேனோ அவர்கள் தான் அப்படின்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் பிடிச்சிருக்கிறாங்க சில பேர். குர்ஆன் ஹதீஸ் 2 தான், வேற யாரு சொன்னாலும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சாபி சொன்னாங்க, இந்த சாபி சொன்னாங்க, இந்த சாபி இப்படி செஞ்சாங்க, அந்த சாபி எப்படி செஞ்சாங்க, உமர்லான் அப்படி செஞ்சாங்க, உஸ்மான் கனி எப்படி, எதையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நபி சொன்னாங்கன்னு தெளிவா இருக்குதா, நீ அமல் செய், இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இரு அப்படின்னா ஒரு கூட்டம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கூட்டம் வரும்னு தெரியும். அதனாலதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அன அலைஹி வ அஸ்ஹாபி என்று சேர்த்து கொண்டார்கள். நாம் போற வழி மட்டுமல்ல, என் சஹாபாக்கள் போன வழியில் எவர் போனாரோ அவரும் வெற்றி பெறுவார். அவர் தான் அந்த ஒரு கூட்டம்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாம் ஒவ்வொரு சஹாபியுமே முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக இருக்கிறார்கள். என்ன காமிச்சாங்க? ஒவ்வொரு சஹாபியுமே ரசூலாக வாழ்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எண்ணமாக ஆறிவிட்டார்களுடைய எண்ணம்.
அவருடைய செயலாக மாறிவிட்டது, அவருடைய சொல்லாக மாறிவிட்டது. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் தான் சஹாபாக்களுடைய சொல், அவருடைய செயல் தான் சஹாபாக்களுடைய செயல். அதுக்கு மாற்றமாக செயல்படக்கூடியவர்கள் அல்ல. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் சொல்லிட்டான். அவருடைய அனைத்து செயலையும் நான் புரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டான். அனைத்து செயலையும் அல்லாஹ் நாம் பொருந்தி கொண்டவருடைய செயலை நாம் பின்பற்றினால் நம் செயலையும் அல்லாஹ் பொருந்திக்குவான்னு அர்த்தம். குர்ஆனிலும் அல்லாஹ் காட்டிவிட்டான் சஹாபாக்களுடைய அந்தஸ்து என்னவென்று. முகமது ரசூலுல்லாவை மட்டும் நான் பொருந்தி கொண்டேன்னு அல்லாஹ் சொல்லல திருமறையில. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் ஒவ்வொருவரையும் நான் பொருந்தி கொண்டேன்னு சொல்றான் அல்லாஹ். அதனால தான் அவங்க செயல் மாதிரி நம்ம செயல் இருந்தா போதும். ஹைர், அல்லாஹ் ஃபதில் செய்யணும். இந்த 73 கூட்டமும் கொள்கை ரீதியான முரண்பாடு உடையவர்கள். அதான் குர்ஆன் ஹதீஸ் நாங்க ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் குர்ஆனோட நிறுத்திக்கிட்டான். குர்ஆன் மட்டுமே போதும், ஹதீஸ் எதுக்கு? இப்படியாக நிறைய பிளவுகள். ஹைர், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அமல்கள்ல வித்தியாசம் என்பது வேறு, வேறு. அகீதால வித்தியாசம் ஆபத்து, ஈமானே போயிடும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியமானது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எப்படி நான் அல்லாஹ்வை இலாவாக ஈமான் கொண்டு 99 திருநாமங்கள் இறைவனுக்கு இருக்கிறது, அந்த 99 திருநாமங்களை கொண்டும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அதே போன்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு அவர்களுக்கும் 99 திருநாமங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். 99 திருநாமம் இருக்கு பெருமானார். அவருடைய சிஃபாத் இருக்குது, அவருடைய தன்மைகள் என்ன, அந்த தன்மைகளை எல்லாம் கொண்டு நான் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த பெருமானாரை நேசித்து வாழ வேண்டும். அந்த நபியுடைய அடிச்சுவரை பின்பற்றி வாழ வேண்டும். அதனால்தான் முஹப்பத்து ஷர்த்தே ஆளான்ட்டாங்க. நபியை நேசிப்பது ஷர்த்தே, அதுதான் முதல் ஷரத்து. நேசம் முகமது ரசூலுல்லாவுடைய நேசமே உன் உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் முடிஞ்சு போச்சு. நபியை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கின்றான், எப்படி உயர்த்தி இருக்கின்றான், அந்த உயர்வான எண்ணத்தோடு நீ அவர்களை பார்க்க வேண்டும். ஸ்கூலு மக படிக்கிற காலத்துல ஸ்கூல்ல அட்மிஷனுக்கு போனேன். ஒரு ஸ்கூல்ல ஓப்பாட்டா ஏதோ இல்லை, இது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நானும் அஜி சாப்ஸாவும் போனோம். போய் உட்காந்துருக்குறோம். சேர் மேடம் ஒரு பெருக்கிட்டு இருந்துச்சு ஒரு ஆயா. அந்த ஆயா சொல்லிச்சு, மேடம் வருவாங்க, நீங்க உட்காருங்கன்னு சொல்லிச்சு. சரி, நாங்கள் உட்காந்துருக்குறோம். ஒரு பொம்பளை வந்தாங்க. அவங்கள பார்த்தா மேடம் மாதிரி தெரியல எங்க கண்ணுக்கு. அது ஒரு ஆயானா இது ஒரு ஹெட் ஆயா மாதிரி தெரிஞ்சு. அந்த ஆயா மாதிரி தான் இந்த ஆயாவும் இருக்கிறாங்க. நாங்கள் உட்காந்துருக்கோம் சேர்ல. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னாங்க. இல்லை மேடம் பார்க்கணும் அப்படின்னு. சொல்லுங்க என்ன விஷயமா வந்திருக்கிறீங்கன்றாங்க. அப்போ அவருக்கு விளங்கலை. ஏன்னா இவங்க தான் மேடம் நம்ம தெரிஞ்சாதானே நான் என்ன சொல்ல முடியும். இல்லை மேடம் பார்த்து சொல்லிக்கிறோம் அப்படின்னு ஒன்று. நான் தாங்க மேடம் அப்படின்னு அது முன்னாடி சொல்லலாம்ல. நான் தாங்க மேடம் சொல்லி 3வது தடவை சொல்லும் போது டக்குன்னு எஞ்சிட்டாரு. இல்லை மேடம் இது மாதிரி இது ஃபார்ம் வாங்கிறதுக்காண்டி வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் அவங்க வந்து பேசினாங்க, அனுப்பிவிட்டாங்கன்னு வச்சுங்களேன். எதுக்கு சொல்ல வர இந்த செய்தியை, ஏன் டக்குன்னு எஞ்சார் அவரு? மேடம்னு தெரிஞ்ச உடனே முன்னாடி ஒரு ஆயா மாதிரி பார்த்தோம், அதனால எஞ்சிக்கல. டீச்சர்னா கூட கொஞ்சம் எஞ்சிக்கலாம், ஆயா மாதிரி பார்த்ததுனால எழுந்திருக்கல. அந்த மாதிரி தான் மேடம்னு அறிமுகம் கிடைத்தவுடன் எழுந்திருக்கிறோம் பாருங்க. அதனால்தான் மாரிஃபா ரொம்ப முக்கியம்னாங்க. நீங்கள் இறைவனையும் அறியவில்லை, அதனால் இறைவனுக்கு எந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டுமோ அதையும் நீங்க கொடுக்கவில்லை. இறை தூதருடைய அந்தஸ்தையும் அறியவில்லை. அல்லாவையும் அறியல, அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லாவையும் அறியவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தையும் நாம் கொடுக்கவில்லை, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தையும் நாம் கொடுக்கவில்லை. இது யாருடைய குறை? தெரியாத உங்களுடைய குறை அது.
யாரு மேடம்னு தெரிஞ்சுக்கணும்ல. சரி, தெரிஞ்சவங்களாடு தெரிஞ்ச பிறகாவது அதற்குண்டான மரியாதை கொடுக்கணும் இல்ல. அதனால அல்லாஹ் முதல்ல மாரிஃபா இறை ஞானம் ரொம்ப முக்கியம்ட்டான். இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வணங்குறதுன்னா வணங்குறது கிடையவே கிடையாது. யாரிஃபூன் தான் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ்வை நீ அறிந்தால் போதும். ஃபர்ஸ்ட் நீ அல்லாஹ்வை அறிஞ்சுக்கோ. ஹக்தாலாவுடைய அந்தஸ்து என்னவென்பதை விளங்கிக்கோ. அப்பதான் அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய அமல்கள் இருக்கும்ட்டாங்க. நம்முடைய அமல்கள்லாம் எங்க? முகமது ரசூலுல்லாஹ்வை விளங்கணும். अल्लाह का मारिफ, अल्लाह का इरफान आसान है, लेकिन समझना मुश्किल मकाम முஹம்மது நாம் மகான்கள். அல்லாஹ்வுடைய மாரிஃபா இறை ஞானம் இருக்கே, அது கூட பரவாயில்ல, விளங்கிடலாம். ஏன்னா அல்லாஹ் அவன் உருவமற்றவன். அவனை எவ்வளவு பெரிய அந்தஸ்துல தூக்கி வச்சாலும் உன்னுடைய அறிவு தப்புன்னு சொல்லாது. அவன் அதற்கு தகுதியானவன் ஒத்துக்கும். சமஜனா முஷ்கில் மகாமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை விளங்குறது உன்னால கஷ்டம். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே மண்ணிலே உட்கார்ந்திருந்தார்கள். மதினா நகர மண்ணிலே நடந்தார்கள். கல்லடிபட்டார்கள், சொல்லடிபட்டார்கள். அப்படிப்பட்ட நபியை நீ விளங்கவே முடியாது. அந்த காட்சிகள், அந்த சிந்தனை தான் ஒரு மனிதரை போல உனக்கு உணர்த்தும். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகாம் என்னன்னு உன்னால விளங்க முடியாது. நீ நம் போன்ற மனிதராக பார்ப்பாய். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுடைய கரம் பிடித்து மனிதராகவும் வாழ்ந்தார்கள். சொல்லுவாங்கல்ல, மனுஷன் சூரத்துல வந்ததுனால பெருமானார் மனித போர்வையை போர்த்தி கொண்டார்கள், மனிதராகவும் வாழ்ந்தார்கள். இறைவனோடு ஒரு கரம் பிடித்து அன்ஃபுஸிலும் ஆஃபாக்களிலும் ஹக்கை காட்டினார்கள். மன் ராணி ஃபகத் அல் ஹக்கன் நாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை பார்த்தவர்கள் ஹக்கை பார்த்தார்கள். அதனாலதான் நபியுடைய அந்தஸ்தை விளங்க முடியாதுன்னா நிறைய பேரு சுன்னத் ஜமாத்துடைய உலமாக்களே பெருமானாருடைய அந்தஸ்தை விளங்க முடியாமல் இருக்கிறார். காரணம், எங்கே தப்பாயிடுமோ என்ற ஒரு பயம். நாம் உயர்த்தி உயர்த்தி சொல்வதன் காரணமாக எங்கே அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போயிடுமோ, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து எவ்வளோ அது முதல்ல தெரியணும் இல்ல. ஒரு பயம்தான். ஷிர்க் ஆயிடுமோ, குஃப்ர் ஆயிடுமோ, எதுக்கு எடுத்தாலும் ஷிர்க்குன்றான். தொட்டா ஷிர்க்கு, நீ பேசினா ஷிர்க்கு. அதனால மக்களுக்கு ஷிர்க், உண்மையிலே ஷிர்க் எதுன்னு தெரியாம போச்சு. நல்லடியார்கள், இறைநேசர்கள் கொண்டு வந்தார்கள். இல்மு தௌஹீத் என்ன, ஷிர்க் என்ன பிரிச்சு காட்டினாங்க. சர்க்கார் சொல்றாங்க, நமக்குடைய அமல் இருக்கு பாருங்க, நாம் செய்யக்கூடிய அமல்கள் டூ அண்ட் டிட்னு சொல்லுவோம். அல்லாஹ் செய்யின்னு சொன்னா செய்யாதேன்னு தடுத்தான். இதை செய்யறதுனாலயோ செய்யாமல் விடுறதுனாலயோ, அல்லாஹ் ஏவியதை நீங்கள் செய்யாமல் விட்டாலும் சரி, அல்லாஹ் விலக்கியதை நீங்கள் செய்து விட்டாலும் சரி, அல்லாஹ் நாடுனா அதை மன்னிச்சிருவேன்றான். நல்லா விளங்கணும். அல்லாஹ் நாடுனா யக்ஃபிரு பிமையஷா, அல்லாஹ் நாடிய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஒருத்தன் ஜினாவே செஞ்சிட்டான், ஜினா பெரும் பாவம். ஆனா அவன்கிட்ட அல்லாஹ் அவன் மன்னிப்பு தேடுனான்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பு இருக்கு. தௌபாவை ஏத்துக்கலாம். அல்லாஹ் ஜானிக்கு குற்றம், அந்த ஜினா செஞ்ச குற்றத்துக்கு மன்னிப்பே இல்லைன்னு அல்லாஹ் எங்க சொன்னான்? எப்படிப்பட்ட குற்றமா, அந்த பஞ்சமா பாதகம்னு சொல்லுவாங்க. பஞ்சமா பாதகம், பெரும் குற்றம், பெரும் பாவம். அதை செய்தால் அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான். ஆனா லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷான்ட்டான். நான் குர்ஆன் ஆயத்து ஓதுறேன் பாவா, நீ கட்டுக்கதையெல்லாம் சொல்லல, சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசல, குர்ஆன்ல சொன்னதை சொல்றேன். லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே மாட்டான். ஆனா அது அல்லாத என்ன பஞ்சமா பாதகமா இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து கருணை காட்டக்கூடியவன். இதுதான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்றது. சரி, இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க தொட்டா ஷிர்காயிடும், முத்தம் கொடுத்தா ஷிர்காயிடும். ரொம்ப உஷாரா இருக்கணும் ஷிர்க் விஷயத்துல. கபர்ல போய் நீங்க படுத்து சும்மா தலையை சாச்சிட்டீங்கன்னா ஷிர்க் வந்துடும்.
என்று நம்மளை பயமுறுத்துறாங்க. ஏன்னா இந்த ஆயத்தை சொல்லிதான். உண்மையிலேயே அவனுக்கு எது தௌஹீது எது ஷிர்க்குன்னு தெரியல. ஷிர்க் எது? அல்லாஹுக்கு இணையாக்குவது ஷிர்கு. ஷிர்கு 3 வகை இருக்கு. ஷிர்கே ஷிர்கு 4 வகை. ஷிர்கே ஜலி, ஷிர்கே அஹ்ஃபா, ஷிர்கே ஹஃபி. ஷிர்கே ஜலி, ஷிர்கே ஹஃபி, ஷிர்கே அஹ்ஃபா, ஷிர்கே ஹஃபில் அஹ்ஃபா. 4 ஷிர்க் இருக்கு. 4 ஷிர்குல ஷிர்கே மிஸ்லியத், ஷிர்கே முமாசலத், ஷிர்கே முஷாபஹத். ஒவ்வொன்றையுமே இந்த 3 வரும். ஷிர்கே மிஸ்லியத்தும் ஷிர்கு தான், முமாசலத்தும் ஷிர்கு தான், முஷாபஹத்தும் ஷிர்கு தான். மிஸ்லியத்துனா என்ன? அல்லாஹ் மாதிரியே ஒருத்தன் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்கும், அனைத்து ஆற்றலும் பெற்றவன் அவன் அப்படின்னு இன்னொருத்தனை நீங்க சொன்னா, இன்னொரு ஜாத்தை நீங்க சொன்னீங்கன்னா அதான் மிஸ்லியத்துல ஷிர்கு. ஷிர்கே ஜலி. இதுக்கு பேர் என்ன? ஷிர்கே ஜலி, பகிரங்கமான ஷிர்க். அல்லாஹ் மாதிரி ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி நீங்க யார் பேரை சொன்னாலும் சரி, அது ஷிர்க் தான். நீங்க முஷ்ரிகா ஆயிடுவீங்க, நரகவாசி ஆயிடுவீங்க. அந்த ஷிர்க்கு எந்த முஸ்லீமும் செய்ய மாட்டான். முஸ்லீமாக இருக்கக்கூடியவரும் அந்த மாதிரி ஷிர்க்கு செய்யவே மாட்டான். அல்லாஹ் ஒருத்தன் தான் என்னுடைய இலா, அவன் தான் வணக்கத்திற்குரியவன், வேற ஒரு வணக்கத்திற்குரியவன் கிடையாது. ஷிர்கே மிஸ்லியத். ஷிர்கே முஷாபஹத்னா அல்லாஹு தாலா ரொம்ப ஆற்றல் பெற்றவனு, இவருக்கு கொஞ்சம் ஆற்றல் இருக்கு. அவ்வளோ ஆற்றல் இவருக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு இருக்கும். ரொம்ப ஒரு ஆற்றல் இருக்குப்பா, அவரும் நிறைய விஷயங்கள்லாம் செய்யறாருப்பா என்று ஒருத்தரை சொன்னா அதுவும் ஷிர்கு தான். இதுக்கு பேர் தான் ஷிர்கே முஷாபஹத், முமாசலத்னு சொல்லுவோம். ஷிர்கே முமாசலத். முஷாபஹத்னா என்னன்னா, ஜெய்துன் காசதின், ஜெய்து சிங்கத்தை போல, ஜெய்து சிங்கத்தை போல அப்படின்னு என்ன அர்த்தம்? அது மாதிரி அவன் முடி இருக்குதான்னு பார்ப்போமா மேல, இல்லை அது மாதிரி பல்லு இருக்குதா, அந்த மாதிரி இருக்கு, நகைலாம் பெருசு பெருசா இருக்கா, இல்லை வால் இருக்கா, ஏதாவது பார்ப்பாங்களா? ஜெய்து கிட்ட சிங்கத்திட்ட இருக்கக்கூடிய அந்த வீரம் இருக்கு பாருங்க, அது ஜெய்து கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஒன்னே ஒன்று தான் இருக்குன்னு அர்த்தம். சிங்கத்திடம் இருக்கக்கூடிய வீரம் ஜெய்திடம் இருக்கிறது, ஒரு விஷயம் தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஷிர்கே முஷாபஹான்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஒண்ணு இவங்களுக்கு இருக்குன்னு சொன்னாலும் ஷிர்க் தான். யார சொன்னாலும் சரி, நீங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குதுங்க அப்படின்னு சொன்னா ஷிர்க். அல்லாஹு தாலா ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, ஆலிமுல் கைபி வ ஷஹாதா. அல்லாஹ் மறைவானவற்றை அறியக்கூடியவன், பகிரங்கமானவற்றை அறியக்கூடியவன். அதே மாதிரிதான் முகமது ரசூலுல்லாஹும் மறைவையும் அறிவார்கள், பகிரங்கமானவையும் அறிவார்கள் என்று சொன்னால் ஷிர்க் ஆயிடும். ஆனா சுன்ன ஜமாத்துடைய அகீதா என்ன? முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவையும் அறிவார்கள், பகிரங்கமான விஷயத்தை அறிவார்கள் சொல்றோம். இது ஒண்ணு சொன்னாலும் ஷிர்க் தானுங்க. ஒண்ணு சொன்னாலும் ஷிர்க் தானே. ஹயாத்துன் நபி வேற சொல்றீங்க. அல்லாஹ் தான் ஹயாத்தான, ஹுவல் ஹய்யுல் கய்யூம்ன்ற அல்லாஹ் குர்ஆன்ல. முகமது ரசூலுல்லாஹ் ஹயாத்துன் நபின்னு சொல்றீங்க, அவர்களுக்கு மூத்தே இல்லைன்றீங்க. எல்லாத்துலயும் நீங்க சொல்லிட்டு நாங்க தான் தௌஹீத் ஏற்போம்னு என்ன பேசுறீங்கன்னு கேட்கறான். அப்ப நாம என்ன சொல்றோம்? முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஸாத்தை கொண்டு அவர்கள் ஹயாத்துன் நபின்னு நம்ம சொல்லவே இல்லை. அல்லாஹ் தான் ஹுவல் ஹய்யுல் கய்யூம், ஹயாத்தானவன் அவன் தான், காயுமானவன் அவன் தான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கொண்டு ஹயாத்தாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வை கொண்டு ஹயாத், அவங்க தன் ஸாத்தை கொண்டு அவங்க ஹயாத்தா இருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. யாரையுமே நாங்க சொல்ல மாட்டோம். அதுதான் தௌஹீது. யாருமே, நாமளும் அப்படி இல்லை, நானும் இல்லை, நீங்களும் இல்லை. ஹயாத்து கிடையாது, நமக்கு சொந்த கிடையாது, ஹயாத்து கிடையாது. அல்லாஹ்வுடைய ஹயாத்துடைய பர்தோ பிச்சையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆலிமுல் கைபு கிடையாது, தன் ஸாத்தை கொண்டு ஆலிமுல் கைபு கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அறிவித்தால் அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ்வை கொண்டு ஆலிமுல் கைபு வ ஷஹாதா முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஆலிமுல் கைபி வ ஷஹாதா முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏன்னா அறிவித்தவன் அல்லாஹ். ஊதித்துல் இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன். எங்கோ நடக்க, நாளை கியாமத்தில் நடக்கக்கூடிய, மறுமையில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நடந்தது சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நடந்தது சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நடந்தது சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல நடந்தது சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். ஜிக்ரு ரஹ்மத் ரப்பிக அப்தஹு ஜக்கரியா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஜிக்ரு ரஹ்மத் ரப்பிக அப்தஹு ஜக்கரியா, தன்னுடைய அடியானா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், தன்னுடைய அடியாரான ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ் ரஹமத் செய்தானே, அதை நினைவு கூறுங்க நபியேன்னு சொல்றான் அல்லாஹ். அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொல்லல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மேல நான் ரஹமத் செஞ்சேனே, அந்த விஷயத்தை நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன் நபியே அப்படின்னு சொல்லல அல்லாஹ். நீங்க நினைவு கூறுங்கன்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க டிராவல் பண்ணும்போது இவங்களும் இருந்தாங்கன்னு அர்த்தம். நம்ம 2 பேரும் லால்பேட்டைக்கு போகும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சங்க, அது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? லால்பேட்டைக்கு போகும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது சொல்லுங்க அப்படின்னா, லால்பேட்டைக்கு போகும்போது நீங்க என் கூட இருந்தீங்கன்னு அர்த்தம். இருந்தா தானே சொல்ல முடியும். அதிரத்து நான் வரவே இல்லை உங்க கூட லால்பேட்டைக்கு, என்ன சொல்ல சொல்றீங்க? என்ன நான் எதுவும் பார்க்கவே இல்லையே, எனக்கு தெரியாதே, நீங்க போனது தெரியாதே அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? அப்ப ஜிக்ரு ரஹமத் ரப்பிக்கு அப்தஹு ஜக்கரியான்னு சொல்றான். ஜிக்ரு செய்யுங்கன்றான். நபியை நீங்க அதை நினைவு கூறுங்கள். முகமது ரசூல்லா கூட இருந்தாங்கன்னு அர்த்தம். நூரே முகமது ரசூலுல்லா ஒவ்வொரு நபிமார்களிடம் இருந்தது. ஹைர் அல்லாஹு தஆலா அதை விளங்குறதுக்கு நசீப் வேணும். அதை விளங்குறதுக்கு நசீப் வேணும். அதனால தான் சொல்லுவோம், நாம் ஷிர்க்குனா என்னங்க? ஷிர்க்கு அல்லாஹ் மன்னிக்கிறதே இல்லை. அந்த ஷிர்க்கு செய்யாதீங்க. எது ஷிர்க்கு? ஷிர்கே ஜலி இருக்கு, ஷிர்கே ஹஃபி இருக்கு. இவரால் ஆச்சு, அவரால் ஆச்சு, லெமன் ஜூஸ் குடித்தேன் சளி பிடிச்சிக்கிச்சு, தயிர் சாப்பிட்டேன் வயிற்று குளிர்ச்சி ஆயிடுச்சு, சளி பிடிச்சிக்கிச்சு சொல்றோம்ல நிறைய. இது எல்லாமே ஷிர்க்குன்னு தான். ஷிர்கே ஜலி, ஷிர்கே ஹஃபி. இது முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்தை ஷிர்கே ஹஃபியை விட்டு நான் பயப்படுறேன் நாங்க பெருமானார். அதனால அல்லாஹ் ஃபதில் செய்யணும். நேரம் ஆயிடுச்சு, நான் முடிச்சிடுறேன். தரீகத்துல வந்தாதான் தெளிவு பெற முடியும். எங்கோ உட்காந்துக்கிட்டு எல்லாம் எனக்கு தெரியும்னு நினைச்சா தெளிவு பெற முடியாது. கேட்டு தெரிந்து கொள்ளும். குரான்ல இல்லாதது இல்லைன்ட்டான். குரான்ல எதை பத்தியும் சொல்லாம அல்லாஹ் இல்லவே இல்லைன்னா ஒரு அஜித் பயான் பண்ணார். குரான்ல இல்லாத விஷயங்களே கிடையாது. பயான் முடிச்சவொன்னு வந்துட்டார் ஒருத்தர். அஜித் குரான்ல இருக்கா? அப்ப சொல்லுங்க. 10 கிலோ மாவுல எத்தனை ரொட்டி போடலாம்? அது குரான்ல இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க எனக்கு. 10 கிலோ மாவுல எத்தனை ரொட்டி போடலான்னு குரான்ல கேட்கிறாரு. அஜித் சொன்னாரு, அதையும் இருக்குப்பா குரான்ல. அப்படியா? சொல்லுங்க, எங்க இருக்கு, என்ன ஆயத்து? அல்லாஹ் சொல்லிட்டான், தெரியாததை தெரிந்தவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அதனால இதை தெரியல, தெரிஞ்சவர் யாரு? பரோட்டா மாஸ்டர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் கேட்டா அவர் கரெக்டா சொல்லுவார். இதுதான் அல்லாஹ் குரான்ல சொல்லிட்டான். எல்லாமே குரானில் சொல்லப்பட்டு விட்டது. புரியுதுங்களா? உனக்கு தெரியலன்னா என்ன செய்ய முடியும்? அதனால அப்போ நாம அல்லாஹு தாலா ரப்புல் ஆலமீன் அவனை கொண்டு வாழ்வது எப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹக்கத்தாலாவை கொண்டு வாழணும். அதான் அபூபக்கர் நாயத்தை பக்கம் தான், மடமாடு மையத்தை பக்கம் தான் அபூபக்கர் சித்திகை பார்க்கணும்னு சொன்னாங்க. சொல்லுங்கண்ணா. அதனால ஷிர்க்குனா என்னன்னு தெரியாம எல்லாத்தையும் ஷிர்க்கு, தொட்டா ஷிர்க்கு, குனிஞ்சா ஷிர்க்கு, கை கட்டி நின்னா ஷிர்க்குன்னா, ஷிர்க்குனா முதல்ல தெரிஞ்சுக்கோ. அந்த உண்மையான ஹக்கீகி ஷிர்க்கை விட்டு நீ தவிர்ந்திருந்தால், ஷிர்கே ஜலி செஞ்சா நரகவாசி, ஷிர்கே ஹஃபி செஞ்சா என்ன ஆகும் தெரியுங்களா? அதுவும் தெரியணும்ல. ஷிர்கே ஹஃபினா மறைமுகமான ஷிர்கு. இவரால் ஆச்சு, அவரால் ஆச்சு, இவர் தான் கொடுத்தாரு, அந்த ஆஜியாரால் ஆச்சு, இதனால ஆச்சுன்னு சொல்றது. இந்த ஷிர்கு செய்யறதுனால என்ன பிரச்சனை ஏற்படும் தெரியுமா? அல்லாஹுடைய குர்பு, அல்லாஹுடைய நெருக்கம் உனக்கு கிடைக்காமல் போயிடும். அல்லாஹ் விட்டு தூரம் ஆகிட்டே இருப்ப. சிருஷ்டிகளை பார்த்து இறைவனை விட்டு தூரம் ஆகிட்டே இருப்ப. இதுல நீ தௌஹீது செஞ்சால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லிட்டே இருக்கும். என் தேவையை பூர்த்தி செஞ்சு இந்த ஆஜியாரல் அல்லாஹ் நீ தான் செஞ்ச, இந்த இடையூறு கொடுத்தது நீ தான், இந்த நஃபா நீ தான், இந்த தரர் நீ தான் என்று நம்ம ஹக்கத்தாலவை பார்த்து கொண்டிருந்தால் இறை நெருக்கம் நமக்கு கிடைக்கும். கைர் அல்லாஹ் தஆலா மேலும் ஞானங்களை பேசுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுப்பானாக. வாஹிர் அஸ்ஸலாமு அலைக்கும்.
ربنا لك الحمد لك الشكر يا الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك وتوفيق طاعتك يا ارحم الراحمين يا الله ரப்புல் ஆலமீனே துல் ஹஜ்ஜாவுடைய இந்த புனிதமான நாட்கள்ல யா அல்லாஹ் உன்னை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் வாய்ப்பு கொடுத்த ரப்பே இந்த நல்ல நாட்களை பயன்படுத்தி உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கி அருள் புரியா அல்லாஹ் பாவகாரியங்களை செய்யாமல் எங்களை தவிர்ந்திருக்க தௌஃபீக் செய் ரஹமானே யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச அந்த தியாகத்தை ரப்பே இந்த தியாக திருநாளிலே யா அல்லாஹ் நாங்கள் உனக்காக நாங்கள் தியாகம் செய்யக்கூடிய அந்த நசீப் எங்களுக்கு உண்டாக்கி அல்லாஹ் உன்னை நேசிக்கக்கூடியவராக ஆக்கி அருள் புரியா அல்லாஹ் எங்களுடைய குர்பானை ஏற்றுக்கொள் ரப்பே யா அல்லாஹ் இந்த உன்னதமான நாட்களிலே உயர்வான ஒரு அமல் இருக்குது அப்படின்னு சொன்னா அது குர்பானியுடைய அமல்னு சொல்றாங்க ரப்பே இறை நேசர்கள் அல்லாஹ் இந்த நாட்கள்ல குர்பானி அல்லாஹ் அவ்வளோ நேசிக்கின்றான்னு சொன்னாங்க ரப்பே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தையை அறுத்து பலியிட துணிந்தார்கள் அவங்க உனக்காக வேண்டிய அர்ப்பணம் செய்ய அவர்கள் அர்ப்பணம் செய்தார்கள் யா அல்லாஹ் நாங்கள் எங்களுடைய பொருளிலே எங்களுடைய காசு கொடுத்து வாங்கின அந்த குர்பானியுடைய ஆட்டை நாங்கள் வந்து குர்பானி செய்யணும் யா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள் ரஹ்மானே யா அல்லாஹ் நீ பிச்சை கொடுத்தது யா அல்லாஹ் அந்த காசும் நீ பிச்சை கொடுத்தது அந்த பொருளும் நீ கொடுத்தது அந்த ஆடும் நீ பிச்சை கொடுத்தது யா அல்லாஹ் அதை நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்து அதற்காக வேண்டி நன்மைகளை நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேன் யா அல்லாஹ் அதான் லை யனாலுல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்ஹும் நீ சொன்ன ரப்பே உங்களிருந்து அந்த தக்குவா இறை அச்சத்தை தான் நான் பார்க்குறேன்னு சொன்னேன் அல்லாஹ் அந்த இறை அச்சத்தோடு நாங்கள் அந்த அமல் செய்யும் பாக்கியத்தை எங்கள் நசீபாக்கு ரப்பே இந்த குர்பானின் எனக்குடைய உயர்வான அமலை அல்லாஹ் எங்களிருந்து நீ ஏற்றுக்கொள் ரஹ்மானே எல்லா மக்களும் செய்யக்கூடிய நசீப கூடிய அல்லாஹ் ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم